நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். அவளா தேடி வந்து படுத்துட்டு போனான்னு சொல்றாரு பார்த்தீங்களா? அப்படின்னா என்ன அவர் சொல்ல வர்றது என்ன அர்த்தம்? அவர் ஒரு பாலியல் தொழிலாளியை போல சொல்றதுக்கு முயற்சி பண்றாரு. அதான அர்த்தம். அதுக்கு நேரடியா சொல்லாம அவளா வந்தா அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப அவட்ட படுத்த நீ யாரு? நீ என்ன யோக்கிய? யாரு கூப்பிட்டாலும் போய் படுத்துக்கிட்டு இப்ப நீ அவ்வளவு பஞ்சத்துல அலைஞ்சியா? நீ அடிப்படுத்த அலைஞ்சியா? நீ பராஸ்கர் நீ உன் ஒழுக்க என்னடா? என்ன தராதல உனக்கு? இதை பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா? நம்ம வெக்கம் இல்லையா உனக்கு? உன்னை அப்ப அவ வன்புணர்வு செஞ்சா? நம்ம அதுக்கு என்ன அர்த்தம்? எவ்வளவு கேவலமான நீ, எவ்வளவு ஆணாதிக்க புத்தி உனக்கு இருக்கும்? பொதுக்கூட்ட மேடைகள்லயே பிரபாகரன் வந்து விட்டுட்டாரு சிங்கள பெண்களை. நானா இருந்தா சிங்கள பெண்களை பூரா ரேப் பண்ணிருப்பேன்னு மேடையில ஒரு பகிரங்கமா பேசியிருக்காரு தெரியுமா? இந்த வழக்கு இவ்வளவு நாள் நீடித்ததற்கு யார் காரணம்னு பாத்தீங்கன்னா அதிமுகவினுடைய ஆட்சி தான் காரணம். போய் வலசரவாகத்துல போய் தூக்கிட்டு வந்துட்டாங்க போலீஸ். கும்பல் வன்முறைக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு காரணமாயிருக்கூடாது. நேற்று கைது செய்யப்படலையே தவிர அவர் இன்றைக்கு கைது செய்யப்படலாம், நாளைக்கு கைது செய்யப்படலாம், எப்போ வேணாலும் இந்த வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கும்போது எப்போ வேணாலும் அவர் கைது செய்யப்படலாம். தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்கிற போதே ஜெயலலிதா கைது செய்யப்பட்டாரா இல்லையா? அவருக்கு கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருந்தாங்களா இல்லையா? இங்கேயாவது சின்ற பேர் இருக்காங்க, பூரா திறன் நிதி வாங்குற பிச்சைக்காரங்க இருக்காங்க. சட்டத்தின் வலிமைக்கு முன்னாடி இவர் ஒண்ணுமே இல்லைங்க, சாதாரண ஆளுங்க. அசலான சீமான் யார் என்பதை நேற்றைய நேர்காணல்களின் வழியாக உன்னுடைய தரம் என்ன என்பதை உன்னுடைய வார்த்தையை காண்பிக்கும். அரசியலில் இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டிய ஒரு அழுக்கு சீமான். சுப்ரீம் கோர்ட்ல வந்து இடைக்கால தடை எப்படி பாக்குறீங்க? இடைக்கால தடையின் மூலமாக அந்த பெண் குறித்த அவதூறை அவர் நிறுத்திவிட்டு அதற்கு தீர்வு காண வேண்டும் நீதிமன்றம் அவரை அறிவுறுத்தி இருப்பதாகத்தான் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒரு நீதியரசர் வந்து இந்த மாதிரி வழக்குகளை அப்படியே விட்டுவிட முடியாது என்று உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் இளந்திரையன் சொன்னதற்கும் அதை வந்து சமரசமாக தீர்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்வதன் மூலமாக ஒரு சின்ன வாய்ப்பு அவர்களுக்கு அளித்திருக்கிறாங்க. ஏன்னா இது மாறி மாறி அவதூறு பேசுவது என்பது வந்து நிரந்தர தீர்வை நோக்கி போகாது. நியாயமாக பார்த்தால் வந்து விஜயலட்சுமி தான் அவருக்கு முதல் மனைவியாக இருந்திருக்கணும். அவர் இன்னொரு வாழ்க்கை கிடைத்ததுங்கிறதுக்காக வந்து கிளை விட்டு கிளை தாவிட்டாரு. இப்ப அவங்க அதுக்கான உரிமை கோரும் போது அவங்களை வந்து கொச்சைப்படுத்தி அந்த உறவை வந்து அந்த அவமானப்படுத்துகிற விதமாக அவரை வந்து பாலியல் தொழிலாளி என்கிற அளவிற்கு ரொம்ப கீழ்த்தரமாக வந்து சீமான் பேசியிருக்கிறாரு. இப்படி பேசியிருப்பதன் மூலமாக அவர் பாலியல் தொழிலாளியோட தான் உறவு வைத்துக் கொண்டாரா என்று தன்னைத்தானே வந்து விமர்சிக்க வேண்டிய ஒரு சூழல், ஒரு இழிவான ஒரு விமர்சனமும் அதற்குள்ள இருக்கிறது. எனவே இதை சரி செய்வதற்கு வந்து என்ன தீர்வுனா, அவங்களுக்கு உரிய நிவாரணம் அது இந்த இவரோட உறவோடு இருந்ததுங்கிறது உண்மை. முதல் கட்டமாக என்ன சொன்னாரு, அவங்களை எனக்கு யாருன்னே தெரியாதுனாரு. அப்புறம் 6 மாசம் மட்டும் பழக்கம்னாரு. தானா வந்தா தானா உறவு வச்சுக்கிட்டு போனான்னாரு. எல்லாவற்றிலையுமே அவர் வந்து முன்னுக்கு பின் முரணா, எப்படி அவர் வந்து ஒரே கோட்பாடு ஒரே கொள்கையில அவர் நிலைக்காதவராக இருக்கிறாரோ அதே மாதிரிதான் பெரியார் விஷயத்துல எப்படி முதல்ல வழிகாட்டினாரு, அப்புறம் அவர் இன்னும் துரோகினாரு, அப்புறம் பெரியார் மட்டும்தான் இந்த நாட்டுக்கு பாடுபட்டாரான்னாரு, அப்புறம் அதை ஒழிச்சு கட்டாம விட மாட்டேன்னாரு. எப்படி ஒரே மனிதர் வந்து பல நிலைப்பாட்டை எடுக்கிறாரோ அதே மாதிரிதான் அவருக்கு. நீங்க எல்லா அரசியல் கட்சிக்கும் அடிப்படையில வந்து மாற்றவே முடியாத கோட்பாடுகள்னு பலது வச்சிருப்பாங்க. இப்ப சமூக நீதியை வந்து மொழி கோட்பாடு, சமூக நீதி கோட்பாடு எல்லாம் திராவிட இயக்கங்கள் வந்து எப்பவுமே மாற்ற மாட்டாங்க. பொது உடைமை இயக்கம்னா அவங்க அந்த கொள்கையை மாற்றிக்கொள்ள மாட்டாங்க, முதலாளித்துவத்துக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுக்க மாட்டாங்க. ஆனா இவருக்கு எந்த நிலைப்பாடு நிரந்தர நிலைப்பாடு கிடையாது. அது வந்து பொது வாழ்க்கையில தான் இருக்குன்னா தனி மனித வாழ்க்கையிலையும் அதே தான் அவரு. அதனால அவர் வந்து நாளைக்கு எப்படி பேசுவார்னு தெரியல. அதனால நீதிபதிகள் வந்து அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய அறிவுறுத்தல் என்னன்னா, இதையே தீர்க்க முடியாதவர் வந்து எப்படி வந்து பொது வாழ்க்கையில பல பிரச்சனைகளை தீர்ப்பாருன்னு வந்து நாம் தமிழர் கட்சி தம்பிகள் நம்புகிறார்கள்னு எனக்கு தெரியல. ஒரு பெண்ணுக்கு நம்பிக்கை துரோகம் செய்திருக்கிறார். அது பாலியல் உறவாக நான் இதை பார்க்கல. அதை தாண்டி ஒரு பெண்ணுக்கு நம்பிக்கை துரோகம் செய்திருக்கிறார். நம்ப வைத்து ஒருத்தருக்கு வந்து கழுத்தறுத்தது மாதிரியான வேலைகளை செஞ்சிருக்கிறாரு. ஆனா அவங்களுடைய கண்ணீர் பதில் சொல்றதுக்கு பதிலாக அவங்களை மேலும் மேலும் அசிங்கப்படுத்துறதா நினைக்கிறாரு. இது முடிவுக்கு வரணும்னா 2 வழிதான் இருக்கு. ஒண்ணு வந்து அவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டு தண்டனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், சிறைக்கு போகணும். இல்லைன்னா விஜயலட்சுமி வந்து அவர் வந்து அவங்கள்ட்ட மன்னிப்பு கோரி அவங்க மன்னிச்சா தான் உண்டு. ஆனா அவங்க மன்னிச்சாலும் நீதிமன்றம் விடாதுங்கிறது தான் சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால அவர் இதை எப்படி அணுக போகிறார் அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில். ஒன்றும் தெரியாத நீங்க சொல்றதெல்லாம் வந்து ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு வேணா அது பொருந்தலாம். வழக்கறிஞராக இருக்கக்கூடிய கேள்விக்கு முத நாள் ஒண்ணுமே தெரியல, மறுநாள் எல்லாமே தெரிஞ்சிருச்சா? சீமான கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி வேணா விவரம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஒரு கிரிமினலோட வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல, இப்ப அவங்களுக்கு எல்லாமே தெரியும்ல. இப்ப அதனால வழக்கறிஞராக இருக்கிறவங்களெல்லாம் நீங்க அப்பாவித்தனமா ஒண்ணுமே தெரியாதவங்கன்னு சொல்றதுலாம் ரொம்ப ஒரு அபத்தமானது. அது
அது மட்டும் கிடையாது, அவங்க வலசரவாக்க காவல் நிலையத்துக்கு போன முறை புகார் வந்தப்பெல்லாம் சீமானே நிறைய பேருக்கு ஃபோன் போட்டு, தம்பி என்னை காப்பாற்ற வந்துடுறா தம்பி. ஏன்னா இன்னும் மும்மொழி கொள்கைக்கு எதிராக போராடுறது மாதிரி, நீட் தேர்வுக்கு எதிராக போராடுறது மாதிரி ஒரு பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவரை பாதுகாப்பதற்கு ஒரு போராட்டத்தை வந்து ஒரு அந்தரங்கமான பர்சனலான ஒரு பிரச்சனையை பொது பிரச்சனையா மாற்றி அதுக்கு வந்து கும்பல் சேர்க்கறதுன்னா, அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்? நாளைக்கு எவனாவது ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான், போலீஸ் கூட்டு போகிறான், அது வந்து இன்னும் நிரூபிக்கப்படாத குற்றச்சாட்டு தாங்க. அவர் திருடன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? திருடன் வேணால் சொல்லிக்கலாங்க. அவர் எப்படி கூட்டிகிட்டு போகலாம் போலீஸில் சொல்லி அவங்க சொந்தக்காரங்களை பூரா கூட்டிகிட்டு வந்தால் சாதிக்காரங்க, அவர் ஏதாவது கட்சியில் இருந்தாங்கன்னா கட்சிக்காரங்களாம் கூப்பிட்டு வந்து கும்பலாக வந்து போலீஸ் ஸ்டேஷனை முற்றுகையிடுறது மாதிரி ஒரு வழக்கத்தை தொடங்கி வச்சிட்டோம்னு வச்சுங்க. பாலியல் குற்றச்சாட்டுன்னு கிடையாது, கொலை குற்றச்சாட்டு, திருட்டு, வழிப்பறி, செயின் நக்கிறது, எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த மாதிரி கும்பலை உருவாக்கிட்டீங்கன்னா நமக்கு வந்து போலீஸ்க்கு வேலை கிடையாது. போலீஸ் வந்து சம்பளம் வாங்கிட்டு அவங்க வாட்டுக்கு எஃப்ஐஆர்லாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது, அவங்க வாட்டுக்கு இருப்பாங்க. இது ஒரு தவறான முன்னுதாரணம் இல்லையா? ஒரு கட்சி நடத்துறீங்க, உங்கள் மேலே விசாரணை வந்தால் நீங்கள் நீதிமன்றத்தில் போய் நிரூபிங்க, நீங்கள் குற்றமற்றவர், நாங்கள் விரும்பி தான் வாழ்ந்தோம் அப்படின்னு நீங்கள் ப்ரெஸ் மீட்டில் பேசுறீங்கல்ல. ஆனால் நீங்கள் வந்து என்ன சொன்னீங்க நேற்றுக்கு? அதுக்கு வந்து வலசரவாக்கத்துக்கு வர்றதுக்கு முதல் நாள் என்ன சொன்னீங்க? கிருஷ்ணகிரி போனப்போ என்ன சொன்னீங்க? நீ ஒட்டிட்டேல நோட்டீஸை, நீ வந்து செக்யூரிட்டியை கீழே தள்ளிட்டேல, இப்போ நான் வர முடியாது, என்ன பண்ணுவேன் அப்படி கேட்டாரா? உங்களுக்கு வெக்கமா இல்லையா? சொன்னார், இப்போ வானா எப்படி வர முடியும், அப்படி சொன்னேன் நான் வரமாட்டேன் போ அப்படின்னாரு. வரமாட்டேன் போனார்ல. இது எவ்வளோ காமெடியான விஷயம் பாருங்க. ஒரு நீதிமன்றத்தினுடைய உத்தரவை அல்லது ஒரு காவல்துறையினுடைய உத்தரவை வந்து நான் வரமாட்டேன் போ அப்படி எங்கேயா சொல்லி கேட்டிருக்கலாம்? அப்போ அவர் என்ன செய்யறாருன்னா, வெளியூரில் போய் இருந்துக்கிட்டு கட்சிக்காரங்களை பூரா திரட்டுறாப்புல, அணி திரட்டுறாப்புல. ஏதோ கட்சி மாநாடு நடக்கிற மாதிரி, பொதுக்கூட்டமாக நடக்கிற மாதிரி ஆட்களை திரட்டுறாங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு குற்றத்துக்கு துணை போகிறோமே, ஒரு பெண்ணினுடைய கண்ணீருக்கு காரணமானவனை ஒரு காதல் வலையில வந்து ஏமாற்றி ஒரு பெண்ணை வந்து அதுன்னு பாருங்க, ரொம்ப பெரிய மன்மத குஞ்சுன்னு நினப்பு, அவளா வந்து அவளா படுத்தாங்கிறான். அவ்வளோ பெரிய மன்மத குஞ்சா நீங்க? நான் கேட்குறேன். இல்லை, ஒரு அந்த வார்த்தையை பிரயோகிக்கிறாங்க. அது எப்படி கேட்குறாங்கன்னா, சார் நீங்கள் முகம் சொல்லிக்கிற மாதிரி பேசியிருக்கீங்க என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது வந்து, இந்த மாதிரி வந்து நான் வந்து ஏதாவது புதுசாக வயசுக்கு வந்த ஒரு பொண்ணை தான் நான் தூக்கிட்டு போய் கேங் ரேப் பண்ணனா வந்து அப்படியா நீங்கள் அந்த மாதிரி அடுத்த திட்டம் தான் போல இருக்கு. அடுத்த திட்டம் தான். ஏன்னா அவர் பொதுக்கூட்ட மேடைகள்லேயே பிரபாகரன் வந்து விட்டுட்டாரு சிங்கள பெண்களை, நானா இருந்தா சிங்கள பெண்களை பூரா ரேப் பண்ணியிருப்பேன்னு மேடையில் அவர் பகிரங்கமாக பேசியிருக்காரு தெரியுமா? அதுக்கே நியாயமாக வழக்கு போடணும். இந்த வழக்கு இவ்வளவு நாள் நீடித்ததற்கு யார் காரணம்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவினுடைய ஆட்சி தான் காரணம். ஏன்னா அவங்க தான் அவரை பாதுகாத்தாங்க. நீங்கள் முதல் முறையாக ஜெயலலிதாவை போய் அவர் சந்தித்த போது அவர் இருக்கக்கூடிய புகைப்படம் இன்னைக்கு இணையதளத்தில் கிடைக்குது. ரொம்ப பவியம் அப்படி உட்காந்துருப்பாப்புல, வண்டி இடாத மானம் விழுந்து விடாத வீரம்னா மேடையில் பேசினார்ல, அப்படி பம்மிட்டு அப்படியே உட்காந்துருப்பாப்புல. இந்த கட்சிக்காரங்க ஏற்கனவே கட்சிக்காரங்கெல்லாம் எப்படி உட்காந்துருப்பாங்களா, அதை விட ரொம்ப பணிவாக இப்போ இருக்கக்கூடிய ஓபிஎஸை விட பணிவாக, அதை விட பணிவுக்கு நான் எடுத்துக்காட்டு நான் சொல்லவே முடியாது. ஓபிஎஸ் தான் ரொம்ப தர டிக்கெட்டாக பணிவாக இருப்பாப்புல. அந்த அளவுக்கு இப்படி சாஞ்சு உட்காந்துருக்காப்புலங்க அவர். என்ன காரணத்துக்கு அப்படி உட்காந்துருக்காரு தெரியுமா? வெளியே சொன்ன காரணம் என்னன்னா, பேரறிவாளனுடைய மரண தண்டனையை வந்து ரத்து செய்வதற்காக போனேன்னு வெளியே சொன்னார். உண்மையிலேயே பாலியல் வழக்கை ரத்து செய்வதற்காக தான் போனார் அவர். இதுதான் நடந்திருக்கு, அதுக்கு தான் போனார் அவர். அது சொல்றதுக்கு ஒரு காரணம் வேணும்ல, அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு காரணம் வேணும்ல. இன்னொன்று, ஈழத்தில் வந்து இறுதி யுத்தம் நடந்த போது, தமிழர்களினுடைய இன அழிப்பு நிகழ்ந்த போது, அது சர்வதேச போர். அந்த போரில் கொத்து கொத்தாக தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் என்ற கோபம் நம்மை போன்றவர்களுக்கு எல்லாருக்குமே இருக்கிறது. அது வந்து இந்திய ராணுவமும் அதில் பங்கேற்றது. அன்றைக்கு ஆளுகிற அரசாங்கமாக இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம், காங்கிரஸ் அரசாங்கம் வந்து அந்த நடவடிக்கையில் அந்த இந்தியாவும் அதில் ஈடுபட்டது. ஒரு இந்திய ராணுவத்தை கட்டுப்படுத்துவதற்கான அதிகாரம் ஒரு மாநில முதலமைச்சருக்கு இருக்கிறதா? இருந்தா ஒரு மாநில முதலமைச்சருக்கு ராணுவத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் இருந்திருந்தா, நம்ம தமிழக மீனவர்களை வந்து சிங்கள கடற்படை வந்து கைது செய்கிற போது, அத்துமீறி பிடிக்கிற போது, துப்பாக்கியால் சுடுகிற போது நம்மளால ஏன் தடுக்க முடியல? தமிழ்நாடு அரசுனால. நீங்கள் திமுக அரசை விடுங்க, திமுக அரசு தான் உங்களுக்கு வந்து இன துரோகின்னு சொல்லுவாங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க. இலை மலர்ந்தாலே ஈழம் மலர்ந்துருமே. அந்த புரட்சி தலைவி காலத்திலையும் மீனவர்கள் பிடிச்சிட்டு போனாங்கல்ல, திமுக வெறுப்பாளர்களுக்காக நான் கேட்குறேன். அண்ணா திமுக ஆட்சியிலையும் அது நடந்துச்சுல. அப்போ இலை மலர்ந்தால் ஈழமே மலரும்ல. அப்போ ஏன் ஈழம் மலரலை? ஏன் ஈழம் மலர வேணாம்? ஏன் நீங்கள் அந்த தமிழக மீனவர்களை பாதுகாக்க முடியல? அப்போ என்னன்னா, ஒரு சர்வதேச போரினுடைய குற்றத்தை ஒரு ஆளுகிற மாநில முதலமைச்சர் மீதும் ஒரு மாநில கட்சியின் மீதும் பழிசாட்டுவதுன்னு இருக்குல்ல. இந்த அரசாங்கம் தான் பல முறை வந்து ஆட்சி இழந்திருக்கிறாங்க. சந்திரசேகருடைய பிரதமராக இருந்தபோது ஆட்சி இழந்திருக்கிறாங்க. ராஜீவ்காந்தியினுடைய படுகொலைக்கு முழுக்க திமுக தான் காரணம்னு அன்றைய காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த வாழப்பாடி ராமமூர்த்தியின் குற்றச்சாட்டில் மக்கள் கொதிப்படைந்து அதை உண்மையை நம்பி, வதந்தியை நம்பி
திமுக வாஷ் அவுட் ஆச்சா இல்லையா? கலைஞர் ஒருவரை தவிர யாருமே சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்படாத ஒரே ஒரு முறை. ஆனா அந்த ராஜீவ்காந்தி கொலை விஷயத்துல கூட வந்து கொன்னதே நாங்க தான் சொல்லிட்டு சீமான் அவர்கள் வந்து கொன்று புதைச்சதே நாங்க தான் சொல்றாருங்க. நீங்க இதை வேற யாராவது சொல்ல முடியுமாங்க? அப்படி பகிரங்கமா சொல்ல முடியுமா? அப்படி சொல்லிட்டு நடமாட முடியுமா? ஒரு இஸ்லாமிய தலைவர் சொல்ல முடியுமா? நாங்க தாண்டா வந்து வேணா கொண்டு புதைச்சோம் அவனை இந்து முன்னணிக்காரன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னான்னு வச்சுங்க. எத்தனை தேசிய புலனாய்வு விசாரணைக்குள்ள வந்து அவர் எத்தனை வளையத்துக்கு வாழ்நாள் பூரா அவர் சிறையில் இருப்பார்னு வச்சுங்களேன். வெறும் சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு யூகத்தின் அடிப்படையில் வழக்கு விசாரணைக்கு அழைத்துட்டு போனவங்களே 15 ஆண்டு காலம் வரைக்குமே பல பேர் வந்து இஸ்லாமிய இளைஞர்கள் வந்து சிறையில் இருக்கிறாங்க. இப்போ கூட நீங்க பார்த்தீங்கன்னா சுவடு மன்சூர்னு ஒருத்தர், சுவடு மன்சூருங்கிறவர் யாருன்னா சுவடுன்னு ஒரு பதிப்பகத்தை நடத்துறாரு, புத்தகங்கள்லாம் வெளியிடுறாரு. மறுமலர்ச்சி திமுகவில் முக்கிய பொறுப்புல எல்லாம் இருந்தவர். அப்புறம் அதுல இருந்து விடுபட்டுட்டு பதிப்பக பணி மட்டும் செய்தவர், சமூக ஆர்வலர். அவர் வந்து ஏதோ ஒரு சர்வதேச இதில் வந்து பாலஸ்தீன விடுதலைக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு ஏதோ ஒன்று போட்டிருக்காரு. அவருக்கு பல்வேறு பயங்கரவாத இயக்கங்களோட அவருக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சாப்பாட்டுக்கு இல்லாத கூட்டிகிட்டு போயிட்டாங்க குடும்பத்தோட. அது அப்பே மகன் எல்லாரையுமே கூப்பிட்டு இப்போ ஜெயிலில் இருக்கார். அவர் தேசிய புலனாய்வினுடைய விசாரணையில் இருக்கிறார், விசாரணை வளையத்துக்குள்ளே அவர் இருக்கிறாரு. ஒன்றுமே இல்லை. இப்போ ஈழ விடுதலை ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி பாலஸ்தீன விடுதலையை நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொன்னதில் அது பல்வேறு அமைப்புகளோடு அவருக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு ஒரு வழக்கை போட்டு அவர் தேசிய புலனாய்வில் ஒரு விசாரணையில் இப்போ ஜெயிலில் இருக்கார். அவர் சுவடு மன்சூர். அவருக்காக வந்து வன்னி அரசு, தோழர் தியாகு போன்றவர்கள்லாம் ப்ரெஸ் மீட் வச்சு நீதிபதிகளெல்லாம் வச்சு பேசுனாங்க அவரை மீட்கணும்ட்டு. அவர் மீட்க முடியலை இப்போ வரைக்கும். எதுக்கு சொல்றேன்னா, வெறுமனே யூகத்தின் அடிப்படையில் சந்தேகத்தின் நிழல் படிந்து விட்டாலே விசாரணை கைதிகளாக இருக்கிறவர்கள் எல்லாம் சிறைச்சாலைக்கு போக வேண்டும் என்றால் அங்கே தான் ராஜீவ்காந்தியை கொண்டு புதைச்சோன்னு பேசின ஒருத்தர் உண்மையிலேயே அந்த கொலைக்கு சம்பந்தமே இல்லாத கொலைப்பலியை வந்து திமுக சுமந்தது, ஆட்சி அதிகாரத்தை இழந்தது. ஈழத்தமிழர்களை ஆதரித்ததுனால, ஈழ விடுதலையை ஆதரித்ததுனால ஆட்சியை இழந்த திமுக துரோகியா அதை வச்சு காசு வசூல் பண்ணி பாலியல் வக்கரங்களில் ஈடுபட்டு பங்களா கட்டி சொகுசு காரில் பயணம் போற இவங்கெல்லாம் தமிழ் தேசிய போராளியா? என்னங்கடா டே, ஒரு நியாயம் வேணாமா அவங்ககிட்ட? இல்லை இப்போ என்ன வந்து பாலியல் குற்றவாளின்னு சொன்னீங்கன்னா வந்து இதை சொல்கிறது திமுக ஒருத்தருக்கு தகுதி இருக்கா, ஒரு தலைவர் தகுதி இருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. இதை வந்து நான் என்ன கேட்குறேன், அப்படி தகுதி இல்லைங்கிறது சீமான் சொல்கிறத ஒரு வாதத்துக்காக ஒப்புக்கொண்டால் நீங்கள் வழக்கு போடுங்க. நாம் தமிழர் கட்சியில் வழக்கறிஞர் இருக்குல்ல, நீங்கள் வந்து பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகும் போது எல்லாமே நீங்கள் என்ன செய்ய, பெண்களை பக்கத்தில் வச்சுக்கிறீங்க. இது எப்படி, இது எவ்வளோ அநாகரிகம்? அது உங்கள் மீதான தனிப்பட்ட குற்றச்சாட்டுக்கு நீங்கள் வந்து பதிலளிப்பதற்கு பெண்களை எதுக்கு கேடயமாக நீங்கள் வந்து உங்களுடைய கட்சியினுடைய மகளிர் அணியை எதற்கு நீங்கள் கேடயமாக பயன்படுத்துறீங்க? இது என்ன வகையான நாகரிகம் அது நான் கேட்குறேன். இப்போ ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டு வருதுன்னா அது சம்மந்தப்பட்ட ஆட்களை பூரா கூட வச்சுருப்பாங்களா? சரி, இவர் உடனே என்ன சொல்கிறாரு, என் மேல் நான் வெறும் விசாரணைக்கு இதில் தான் இருக்கேன், பாலியல் விசாரணையில் தான் நான் இருக்கேன் அப்படிங்கிறாரு. அப்போ ஆராசா மேலாம் நீங்கள் குற்றச்சாட்டு தானே வந்துச்சு, நிரூபணம் ஆகாத குற்றச்சாட்டு தானே வந்துச்சு. அப்போல்லாம் அவரை குற்றவாளி தானே நீங்கள் மேடையில் பேசுனீங்க, அவர் விசாரணை வளையத்துக்குள்ள இருக்கிறாருன்னா நீங்கள் பேசுனீங்க. அப்போ சீமானுக்கு முதல்ல வந்து சீமான் வந்து ஒரு ஆக்சிடென்டா தலைவரானவர், தலைமை பண்பே இல்லாதவரே. சோளக்காட்டுக்குள்ள தூக்கிட்டு போய் நான் என்ன கதற இந்த வார்த்தையை பத்திலாம் கதறனா கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கான ஒரு அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க ஒரு கட்சி தலைவருடைய லட்சணம் அது. நான் கேட்கிறேன், கூட அந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கவனுக்குலாம் குடும்பம் இருக்கு, புள்ள இருக்கு, பொண்டாட்டி இருக்கு, மக இருக்கு, எல்லா குடும்பத்திலையும் பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்க இதை ஏற்றுக்கொள்வார்களா, ஒப்புக்கொள்வார்களா இந்த மாதிரி பேசுகிற ஒரு அநாகரிகத்தை? சார், ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், அதை தான் நான் நேற்று பேசணும்னு நினச்சேன். அவர் வந்து ப்ரெஸ்ஸை அட்ரஸ் பண்ணுறாரு. அவர் இப்படி தான் சொல்கிறாரு, இந்த புதுசாக வயசுக்கு வந்த ஒரு பொண்ணை வந்து குச்சி கட்டி வச்சுருக்காங்க, அந்த பொண்ணை வந்து நான் சோளக்காட்டில் கூப்பிட்டு போய் கேங் ரேப் பண்ணனா, நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்றாரு. அப்போ அது மூலம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு விர்ஜினான ஒரு பொண்ணை தொடலை, நான் வந்து இப்படி அது என்னவான டோனில் அதை எடுத்துக்கிறது, அது எப்படி அதை வந்து அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறது, எந்த பொண்ணை தட்டா பப்ளிக் ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லி அவர் புதிய விளக்கத்தை கொடுக்குறாரு. எப்படி பார்க்குறது? அதங்க இது வந்து ஆணாதிக்க சிந்தனையோட உச்சம். சினிமா நடிகை தானே, அவன் சினிமா நடிக்க வந்தது தானே. அப்போ யார் வேணாலும் கை வைக்கலாங்கிறது அர்த்தம். அவளா தேடி வந்து படுத்துட்டு போனான்னு சொல்கிறாரு பத்தியா? அப்படின்னா என்ன அவர் சொல்ல வர்றது என்ன அர்த்தம்? அவர் ஒரு பாலியல் தொழிலாளியை போல சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு, அதான அர்த்தம். அதுக்கு நேரடியாக சொல்லாமல் அவளா வந்தா அப்படின்னா என்ன அர்த்தம்? கால்கள்னு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை உண்டா இல்லையா, தானே அழைக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து ஒரு பாலியல் ரீதியான பெண்கள், அவங்க அதுக்கான அழைக்கக்கூடிய பெண்கள் அப்படிங்கிறதுக்கான வார்த்தை தானே அது, ப்ராஸ்டியூட்னு சொல்கிறதுக்கான வார்த்தை தானே அது. அதுதானே அவர் சொல்கிறாரு மறைமுகமா. சரி, அப்போ நான் இந்த வார்த்தையை நான் பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்போ அவர்கிட்ட படுத்த நீ யாரு, நீ என்ன யோக்கியம்? இப்போ யார் போய் படுத்தா நீ படுத்துக்குவியாப்ப, யார் கூப்பிட்டாலும் போய் படுத்துக்குவியாப்ப? நீ அவ்வளோ பஞ்சத்தில் அலைஞ்சியா, நீனு அடிப்படுத்த அலைஞ்சியா நீ? இப்போ ராஸ்கர் நீனு இப்போ எந்த பொம்பளை கூப்பிட்டா நீ போயிடுவியாப்ப? உன் ஒழுக்கம் என்னடா, என்ன தராதர இருக்கு உனக்கு? இதை பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா? நம்ம வெக்கம் இல்லையா உனக்கு? ஒரு பொம்பளை தனியாவா கெட்டு போவா? ஒரு ஆம்பளைனால தானே கெட்டு போவா பொம்பளை? ஒரு பொம்பளை அவளா வந்து படுத்தான்னா இப்போ நீ எப்படி படுத்த?
உன்னை அப்போ அவ வன்புணர்வு செஞ்சாள், அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? இல்லை அவர் இது எவ்வளவு கேவலமான மீனிங், எவ்வளவு ஆணாதிக்க புத்தி உனக்கு இருக்கும். நீ வந்து ஆணாதிக்க புத்தியா இல்லையா? அது வேசி வீட்டுக்கு போகலாம், யார் வேணாலும் போய் வேசி வீட்டில் படுக்கலாம்னு அர்த்தம் தானே அது. அப்போ ஒரு நீ வாழ்ந்த சினிமா துறையில், நீ வேலை செய்த சினிமா துறையில் ஒரு மற்ற பெண்களை நீ எப்படி நடத்திட்டு பண்ணின? உனக்கு என்ன தனி மனித ஒழுக்கம் இருக்கு? உனக்கு என்ன தலைவனுக்கான தகுதி உனக்கு என்ன இருக்கு? மேடையில் பேசிட்டா நீ பெரிய தலைவனா? நான் கேட்குறேன், நீ பெரிய தலைவனா? நீ மேடையில் பேசிட்டா நீ ஆதரிக்கக்கூடிய விடுதலை புலிகள்கிட்ட இந்த மாதிரி ஒழுக்க குறைவுக்கான ஏதாவது ஒரு பாயிண்ட் யாராவது சொல்ல முடியுமா? எதிரிகள் சொல்ல முடியுமா? நான் கேட்கறது ஈழ விடுதலை போராட்டத்தினுடைய ஆதரவாளர்களை விட்டுருங்க. விடுதலை புலிகளை எதிர்க்கக்கூடியவர்கள், காங்கிரஸ் மனநிலையில் இருக்கக்கூடியவங்க, பாஜக மனநிலையில் இருக்கக்கூடியவங்க, தமிழ் ஈழத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லக்கூடியவங்க எவ்வளோ பேர் இருக்காங்களே. யாராவது ஒருத்தர் விடுதலை புலிகள் வந்து பெண்களை எப்படி நடத்துனாங்க இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான ஒரு உதாரணத்தை சொல்ல முடியுமா? நீங்கள் மேடையில் பேசும்போதே, நாம் தமிழர் கட்சி மேடையில் பேசும்போதே அவர் நித்யானந்தாவை பற்றி பேசினா ஒரு தனி தீவு வச்சிருக்கான், அது மாதிரி நான் போயிருவேன் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார் தெரியுமா? அவருடைய ஆசை அவ்வளவுதான். அவருக்கு தேவை என்ன? வெளிநாட்டு சரக்கு, நாட்டுக்கோழி குழம்பு, இந்த மாதிரி பெண்கள், இவ்வளோதான். ஒரு உல்லாச வாழ்க்கைக்கு ஆசைப்படுறாரு. அவர் போய் தமிழ் தேசியம் பேசுகிறாரு, ஈழ விடுதலைக்கு பேசுகிறாரு, அவர் ஒரு பெரிய அரசியல் மீட்பராக வந்திருக்கிறாரு, மாற்று அரசியல் புரட்சி நிகழ்த்த வந்திருக்கிறாருங்கிறதெல்லாம் மேடையில் இருக்கக்கூடிய வாய் சவுடார். அசலான சீமான் யார் என்பதை நேற்றைய நேர்காணல்களின் வழியாக உன்னுடைய தரம் என்ன என்பதை உன்னுடைய வார்த்தைகள் உன்னை காட்டி கொடுத்துரும். இல்லை, இப்போ அவர்கிட்ட அந்த கேள்வியில் கேட்கப்படுது, பத்திரிகைகள் கேட்குறாங்க, இப்படி வந்து நீங்கள் ஒரு முகம் சொல்லிக்கிற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொல்லும் பொழுது, மக்களோட பிரச்சனைக்காக போராடக்கூடிய ஒரு தலைவனை பார்த்து ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி அசிங்கமாக பேசிகிட்டு இருக்கா, 10-15 வருஷமாக அசிங்கமாக பேசிகிட்டு இருக்கா, அப்போல்லாம் உங்களுக்கு அவள் பேசுறதுனால உங்களுக்கு முகம் சொல்லிக்கலையா? இப்போ வந்து நான் என்ன வந்து சொல்கிறதுனால நான் பேசினதான் முகம் சொல்லிச்சு அப்படின்னு இப்படி ஒரு வார்த்தை கேட்குறாரு. குற்றச்சாட்டு சொன்னதற்கு வந்து நீங்கள் அவமானப்படுறத பற்றி பேசுறீங்க. குற்றம் இழைத்தது அவமானம் இல்லையா? என்னை பார்த்து ஒருத்தன் குற்றச்சாட்டு சொல்கிறாங்கிறத நீங்கள் அவமானமாக கருதுறீல்ல? குற்றம் இழைத்ததற்கு வந்து அவமானமே இல்லையா? அது குற்றமே இல்லைங்கிறாரு. அந்த பொண்ணு விருப்பமாக வந்துச்சுங்கிறாரு அவர். அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, பாலியல் ரீதியாக ஒரு பெண்ணை ஒருத்தர் வந்து உதவி கேட்டு வர்றாங்க, சினிமாவில் நடிக்க வர்றாங்க, அல்லது குடும்ப பிரச்சனைக்காக உதவி கேட்டு வர்றாங்க, அப்படி வர்றவங்களை பாலியல் ரீதியாக பயன்படுத்தி கொள்வது, பாலியல் சுரண்டலை மேற்கொள்வது அப்படிங்கிறது இயல்பான ஒன்று தான். நான் ஒரு பெரிய பண்ணையார், ஜமீன்தார், நான் வந்து எந்த பொம்பளை தேடி வந்தாலும் நான் மன்மத குஞ்சு, அதனால் நான் யாரை வேணாலும் நான் வந்து வச்சுக்கிடுவேன். அதை கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு யாருக்கு உரிமை கிடையாது, குறிப்பாக திமுக காரனுக்குலாம் உரிமை கிடையாதுன்னு சொல்கிறது மூலமாக அவர் பாலியல் சுரண்டலை வந்து நார்மலைஸ் பண்ணுறாரா இல்லையா? இயல்பான ஒன்றாக ஏற்றுக்கொள்ள சொல்லித்தானே அவர் பேசுகிறாரு. இதை வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்கள் ஏற்றுக்கொள்வார்களா? நேற்று காவல் நிலையத்துக்கு அவருடைய துணைவியார் கைல்வெளி சீமான் போகல, கவனிச்சலா? சென்ற முறை வந்து செட்டிங்கில் கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து இவர் குற்றமற்றவர் நம்புறாங்கிறதுக்கான ஒரு தோற்றத்தை உருவாக்குறதுக்காக போன முறை அதை ஏற்படுத்தினாங்க. இந்த முறை அவங்க போகலை. அப்போ அவர் குற்றமானவர் ஒத்துக்கிட்டாங்களா? கைவெளி ஒத்துக்கிட்டாங்க இல்லைங்க. அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சியில் இருக்கிறனால தான் அவங்க போகலை. இவ்வளவு பேரை திரட்ட முடிந்தவரால் அவங்க வழக்கறிஞராக கூட போகலாம்ல. அவங்க யாருமே வரலை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு தவறான மனிதர்கிட்ட தன் வாழ்க்கையில் மாட்டிக்கிட்டோங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவர் வயதை மறைத்து தான் திருமணம் செஞ்சுருக்கிறாரு. அவர் திருமணம் ஆகிற போதே அவருக்கு ஒரு 45 வயது. அது உண்மையான வயதை மறைத்து தான் அவர் திருமணம் பண்ணியிருக்காரு. அதுவே மோசடி தான். அந்த திருமணமே ஒரு மோசடி தான். அந்த மோசடிக்கு துணை போனவர்கள்லாம் இன்னும் இருக்கிறாங்க. அவர்கள் பெயரை வந்து நான் நாகரிகம் கருதி சொல்லலை. அதனால் சீமான் வந்து ஒட்டுமொத்தமாக பண மோசடி, பாலியல் மோசடி எல்லாற்றுக்கும் ஒரு பொருத்தமான ஒரு ஆளை தவிர அவர் அரசியல் தலைமைக்கான ஆள் அல்ல. பொது வாழ்க்கைக்கான எந்த ஒழுக்கமும் அவரிடம் இல்லை. அவருக்கு தனி மனித ஒழுக்கமும் கிடையாது, பொது ஒழுக்கமும் கிடையாது. அரசியலில் இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டிய ஒரு அழுக்கு சீமான். எந்த பெண்களை வந்து நம்ம வந்து உடல் ரீதியாக தொட்டால் வந்து ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. இந்த மாதிரி பெண்களை தொட்டால் தான் ரியாக்ட் பண்ணணும், இந்த மாதிரி பெண்களை தொட்டால் ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஃப்ரேம் பண்ணுறாரு. அந்த ஃப்ரேம் பண்ணும்போது கூட பெண்களும் இருக்காங்க. வழக்கமாக அவரோட ஃப்ரேமில் வந்து ஒரு பெண்கள் 2 பெண் இருப்பாங்க. ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ பெண்கள் இருந்தாங்க, வெறும் பெண்களாகவே இருந்தாங்க. இப்போ பெண்களே உடன் வச்சுட்டு அவர் அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் பொது வெளியில் வைக்கிறது அப்படின்னும் போது அது தமிழக அரசியலில் என்ன விதமான ஒரு மெசேஜ் பெண்களுக்கு அவர் சொல்ல வராங்க? அதாவது தான் ஒரு ரேபிஸ்டாக இருக்கிறத இவ்வளவு பெண்களும் ஒப்புக்கொண்டார்கள்னு சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரா என்று தெரியல. ஏன்னா கிராமத்தில் பஞ்சாயத்து பண்ணுறவங்க, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்க தலித் பெண்களை வந்து யாராவது பாலியல் ரீதியாக வன்புணர்வு செஞ்சுட்டா அவள் தலித்து தானேயா அப்படிங்கிற ஒரு ஆதிக்க உணர்வில் ஏதாவது ஒன்று கொடுத்து செட்டில் பண்ணிக்கப்பா, காசு கொடுத்துருப்பா, இந்த மைனரை கொஞ்சம் சுட்டுட்டேன் அப்படின்ற அந்த ஆமாங்க, ஒரு அபராதம் போடுங்கப்பா, அதுக்காக என்னப்பா செய்ய முடியும்? அந்த பிள்ளைய போய் அவன் விட்டான்னா அதுக்காக என்னப்பா கட்டியாப்பா வைக்க முடியும்? அந்த ஜாதிக்காரன் பணம் கட்டி சொல்லுவாங்கல்ல பணக்க பஞ்சாயத்தில். ஆமாம், அதே உளவியல் தானே இது. சினிமா நடிகவ தலித்துங்கிற இடத்துல சினிமா நடிகை
அவள் வந்து கேட்பாரற்றவ, அவளுக்கு வந்து பேக்ரவுண்டு கிடையாது, இவருக்கு மாதிரி ரவுடிகள் பின்புலம் கிடையாது, தொண்டர்கள் குண்டர்கள் ரவுடிகள் பின்புலம் கிடையாது, பணபலம் கிடையாது, இவர் உலகம் பூரா வசூல் பண்ணி திரள் நிதியெல்லாம் வச்சு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. நீங்கள் அமைதி படம் பார்த்துருக்கீங்களா? அமைதி படத்தில் அசோசியேட் டைரக்டராக சீமான் வேலை பார்த்தாரு. அமைதி படையில் நடந்த அத்தனை சீனும் சீமான் வாழ்க்கையில் நடந்துருச்சு. ஆச்சரியமான ஒரு உண்மை அது. அதில் எப்படி வந்து தேங்காய் பொறுக்கிறவன் வந்து உனக்கு லட்சியம் இல்லையான்னு கேட்டதுக்கு வந்து இந்த அரண்மனையை பிடிக்கணும்னு சொல்கிறது மாதிரியே திரள் நிதியில் உண்மையிலேயே அவர் வந்து நீலாங்கரையில் அரண்மனையெல்லாம் வாங்கிட்டார். அமைச்சர் மேலே கல்யாணம் பண்ணிட்டார். இந்த கஸ்தூரி கேரக்டர் ஒன்று இருக்கும் இல்லையா, அல்வா கொடுத்துட்டேன்னு சொல்கிற கேரக்டர் இருக்கும் இல்லையா, தாயம்மா கேரக்டர் இல்லையா, இந்த தாயம்மா கேரக்டர் தான் விஜயலட்சுமி. அமைதி படை படம் பார்க்குற போதெல்லாமே சீமானுடைய வாழ்க்கை வரலாற்றையே வந்து எப்படி மணிவண்ணை முன்கூட்டி எடுத்தார்னு தெரியல. இதுதான் அவருடைய வாழ்க்கை வரலாறு மொத்தம். தமிழ் தேசியத்தை கொச்சைப்படுத்துகிற, இழிவுபடுத்துகிற, தமிழ் பற்றை வந்து கேவலப்படுத்துகிற, தன்னுடைய தனிப்பட்ட அபிலாஷைகளுக்கு, இச்சைகளுக்கு, பொருளாதார தேவைகளுக்கு பயன்படுத்தி கொண்ட ஒரு மோசடி மனிதர் தான் சீமான். சீமான் வந்து பொது வாழ்க்கையிலிருந்து அகற்றப்பட வேண்டும். சார், ஆனால் இவ்வளோ ஒரு சீரியஸான சார்ஜஸ், இந்த சார்ஜஸ் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து திமுக கையாளுது, எனக்கு எதிராக கையாளுது, நான் ரொம்ப வளர்ந்துட்டுருக்கேன், அதாவது கலைஞர் வந்து என்னை கைது பண்ணி என்னை வந்து பெரிய ஆளாக்குனாரு, இப்போ வந்து ஸ்டாலின் வந்து என்னை வந்து இந்த மாதிரிலாம் நெருக்கடி உள்ளாக்கி என்ன முதல்வர் ஆக்க விட மாட்டார் போல இருக்குது, அந்தளவுக்கு என்ன வந்து இந்த மாதிரி விஷயத்தை வந்து இது அவங்களுக்கு பேக் ஃபயராக மாறுங்கிறாங்க. ஆனால் எனக்கு என்ன டவுட்னா, இந்த விஷயம் வந்து இப்போ சம்மந்தப்பட்ட விஜயலட்சுமி வாபஸ் வாங்கிட்டாங்க கூட, தனிப்பட்ட நீதிபதி இளந்திரையன் அவர்கள், உயர்நீதிமன்ற நீதிபதி, அவர் தான் அந்த விஷயத்தை விசாரிச்சுட்டு இருக்காரு. அவர் வந்து வாபஸ் வாங்கினாலும் வந்து அதை வந்து நான் விசாரிக்க தான் செய்யும் அப்படின்னு ஒரு சீரியஸ் சார்ஜஸ் சொல்றாங்க. இது வந்து முதல் முறை இல்லைங்க. கண்டக்டர் டிரைவர்களுக்கு வந்து பணம் வாங்கிக்கிட்டு தான் நான் வந்து போஸ்டிங் போடுவேன்னு போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது, அதிமுகவில் இருந்தபோது செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து என்ன செஞ்சாரு, திமுகவுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாரு, அவங்கெல்லாம் செட்டில் பண்ணிட்டு வந்துருங்கன்னாரு தமிழகம் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. அந்த வழக்கை மறுபடியும் எடுத்தாங்களா இல்லையா? காசு ரிட்டர்ன் கொடுத்துட்டாரு. அவரு பாதிக்கப்பட்டவர்கள் என்று யார் குற்றச்சாட்டு சொன்னார்களோ அவங்களுக்குலாம் கூப்பிட்டு யார்கிட்ட பணம் வாங்கணுமோ அதெல்லாம் செட்டில் பண்ணிட்டு தான் திமுக வந்து சேர்றாரு. அந்த வழக்கத்தானே இப்போ எடுத்துட்டு போய் அமலாக்கத்துறை உள்ள தூக்கி அவரை வச்சாங்க. இப்போ தானாக முன் வந்து வழக்கு போட்டு தானே எடுத்தாங்க. அதை தானே இப்போ இவர் செய்கிறாரு. பாலியல் ரீதியாக ஒரு பெண்ணை வந்து மிரட்டி இருக்கிறார்கள், பயன்படுத்தி இருக்கிற அதாவது யூஸ் அண்ட் த்ரோவாக ஒரு பெண்ணை பயன்படுத்தி இருக்கிறாரு. அந்த பெண் மிரட்டப்பட்டிருக்கா, அந்த பெண்ணுக்கு பணம் கொடுத்துருக்குறாங்க, அப்புறம் மிரட்டியிருக்காங்க, இந்த பக்கம் நீ வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க என்பதற்கான விஷயம் வந்து தொடர்ந்து நடக்கிறத ஒரு 10 ஆண்டு காலத்திற்கு மேலாக அதிமுக ஆட்சி பாதுகாத்திருக்கிறது. அதைத்தான் அவர் ரொம்ப தெளிவாக சொல்றாரு சீமானே. ஏன் அதிமுக ஆட்சியிலாம் ஏன் மேலே நடவடிக்கை இல்லை அப்படிங்கிறாரு. அப்போ அவர் அதிமுகவையும் சேர்த்து காட்டி கொடுக்குறாரு. அப்போ இது வந்து நீதிமன்ற நடவடிக்கை. நீதிமன்ற நடவடிக்கையை வந்து திமுகவின் நடவடிக்கைன்னு எப்படி அவர் சொல்லுவார்? அதுதான் திரும்ப திரும்ப கேட்க வேண்டிய கேள்வி இருக்குது. இது எப்படி, இது அரசியல் கட்சிகள் பழிவாங்கும் நடவடிக்கை பயன்படுறாங்க அப்படின்றாங்க. அது எப்படி இதில் பார்க்க முடியும்? இது வந்து இப்போ நீதிமன்றத்துடைய அதாங்க 2006 வந்து வாழ்த்துக்கள் படம் எடுக்கும்போது விஜயலட்சுமி நடிக்க போனதே வந்து திமுக காரங்க சொல்லி தான் அனுப்பியிருக்காங்க. யாரோ ஒரு ஒன்றிய செயலாளர் தான் அனுப்பியிருக்காப்புல. விஜயலட்சுமி அனுப்பி அதை வந்து விட்டுறக்கூடாது சீமான. ஏன்னா 2006 ஒரு பெரிய தலைவராக இருந்தார். அப்போ அவர் எப்போ கட்சிக்கு தலைவரானார்? விஜயலட்சுமியோட உங்களுக்கு தொடர்பு, பாலியல் தொடர்பு ஏற்பட்டது 2006. நீங்க கட்சி தொடங்கினது எந்த ஆண்டு? கல்யாணம் ஆனது எந்த ஆண்டு? இந்த குற்றத்திற்கு திமுகவுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தமும் கிடையாது. நீங்க 2010 தான் அரசியலுக்கே வர்றீங்க. 2012 தான் உங்களுக்கு வந்து திருமணம் ஆகுது. மொத்த கணக்கு போட்டு பாருங்க. 2006 நடந்த ஒரு பாலியல் குற்றம் சார்ந்து ஒரு பெண்ணோட நீங்க வாழ்ந்து அவங்களை ஏமாத்தினதுக்கும் திமுகவுக்கு என்னங்க சம்பந்தம்? என்ன அர்த்தம் அது? நீங்க சொல்லுங்க. நீங்க ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பொம்பளைகிட்ட வந்து நீங்க வந்து இதா போறதுக்கு வந்து தனி மனித ஒழுக்கம் இல்லாமல் நீங்க வாழ்ந்ததுக்கு வந்து ஒரு அரசியல் கட்சி மேல நீங்க வந்து அவதூறு பண்ணுவீங்களா? கேட்டா நீ ஓகேமா அவன் ஓகேமா? அவங்க மனைவி சொல்றாங்க. ஒரு திருடனை பிடிக்கிறோங்க, பிடிச்சவன நான் மட்டுமா திருடனை, மற்றவன்லாம் திருடலையான்னு கேட்டா போலீஸ்ல விட்டுருவாங்களா இல்ல நீதிமன்றத்தில் விட்டுருவாங்களா? இது என்ன முறைன்னு கேட்குறேன். இல்லை, அது அவர் மட்டும் நிறுவீங்க அதை. இல்லை, அவர் அதை மட்டும் சொல்ல, அவர் சீமானோட இணையரும் அதான் சொல்கிறாங்க. இது வந்து திமுக வந்து விஜயலட்சுமி வந்து எங்களுக்கு எதிராக கையாளுறாங்க அப்படின்றது திரும்ப திரும்ப குறிப்பிட்டிருக்காங்க. அது அவங்க அப்பாவே திமுக காரர் தான். காளிமுத்து அவர்களே திமுக திராவிட இயக்கத்தினுடைய தீரர் அவர், இந்திய எதிர்ப்பு போராட்ட வீரர் அவர் உயிரோடு இருந்திருந்தால் கயல்வெளி வந்து இப்படி ஏமாந்திருக்க மாட்டாங்க. சீமான் போன்ற ஒரு தரக்குறைவான ஆளுக்கு வந்து திருமணமே ஆகியிருக்காரு. தனி மனித வாழ்க்கையில் இப்படி ஒரு தவறான முடிவு எடுத்துருக்க மாட்டாங்க. தம்பிகளாவது என்ன செய்யறான், இந்த ஆள் சரியில்லைன்னு சொல்லி வெளியேறக்கூடிய ஒரு வாய்ப்பாவது இருக்குது. அவங்க அந்த வாய்ப்பும் இல்லாமல் இருக்கிறாங்க. நான் வந்து கயல்வெளி சீமான் அவர்கள் மீது நான் வந்து ரொம்ப பரிதாபம் தான் படுறேன். இப்படி ஒரு மனிதரோட வாழ்வது என்பது அவங்களுக்கு சாபம் போல இருக்குது. அதனால் சீமான் எவ்வளவு தான் தலைகீழாக நின்று தண்ணி குடித்தாலும் எண்ணத்தை தான் எண்ணெயை தடவிக்கிட்டு மண்ணில் புரண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டும்பாங்க. அது மாதிரி நீங்கள் எவ்வளவு தான் விளக்கம் சொன்னாலும் உண்மைன்னு ஒன்று இருக்குது. அது உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய கண்ணீருக்கு பதில் சொல்வதற்கு துப்பு இல்லாமல் இது எதிர்க்கட்சி சதி என்று சொல்வதன் மூலமாக உங்களுடைய பொம்பளை பொறுக்கித்தனத்துக்கு, உங்களுடைய பாலியல் வேட்டைக்கு பலியாவதற்கெல்லாம் நீங்கள் அரசியலை காரணமாக்காதீர்கள்.
ஆனால் அவர் இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்றாரு. இப்போ இந்த விஷயத்தை நான் சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு போயிருக்கேன், சுப்ரீம் கோர்ட்டில் எனக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்க போகுது, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு முடிச்சுட்டு நான் வெளில வந்ததுக்கப்புறம் இவங்களாம் ஒரு வழி பண்ணுறேன் ஒரு பின்னாடி தான். அதாங்க அவருடைய நோக்கமே என்னன்னா, அதுதான் நீங்க கரெக்டான பாயிண்ட் வரீங்க. அவருடைய நோக்கமே என்னன்னா, இந்த வழக்கு வந்து அவர் மேல தீவிர விசாரணைக்கு வரப்போகிறது என்று தெரிந்ததற்கு பின்புதான் அவர் பாஜக சார்ந்தவர்களை ஆதரிச்சார் பகிரங்கமா. அதுக்கு முன்னாடி பெரியார் எங்களுக்கு வழிகாட்டி அப்படி சொல்லிட்டு இருந்தார்ல. எப்ப பெரியார் மேல அவதூறு தொடங்கினார்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த வழக்கு வரப்போகிறது என்பதை முன்கூட்டியே சில பேர் அவருக்கு சொல்லிட்டாங்க. அப்பதான் அவர் என்ன செஞ்சாருன்னா, ரஜினிகாந்த் சந்திப்பை அவர் நிகழ்த்துவதன் வழியாக பெரியார் குறித்த அவதூறை அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்றாரு. பெரியார் யார் தெரியுமா? அவருடைய நோக்கம் என்னன்னா, பெரியாரை பத்தி தப்பா பேசுறது மூலமா தமிழக அரசு நடவடிக்கை எடுத்தால் சித்தாந்த போறது, தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்துக்கும் ஒரு போர் நடக்குதுன்னு சொன்னார் இல்லையா? அப்படி சொல்றது மூலமா தமிழ்நாடு அரசு காவல்துறை வந்து தன்னை கைது செய்யணும் அவர் நம்பினாரு. நம்பினதுக்கு பின்னாடி இந்த விஜயலட்சுமி வழக்கு 2ஆம் கட்டமா வருகிற போது அதனுடைய தொடர்ச்சி தான் விஜயலட்சுமி வழக்கு என்று சொல்லிட்டு தான் தப்பிச்சிடலான்னு நினைச்சாரு. ஆனா தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சிட்டாங்கன்னா, தந்திரமா அவரை பெரியார் வழக்குல கைதே செய்யலை. வழக்கு போட்டாங்க, காவல்துறை கைது செய்யலை. ஏன் கைது செய்யலைன்னா, அவர் பொது வாழ்க்கைக்காக தான் அரசானார்ன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குறதுக்கு இதை முயற்சி பண்றாரு. அதுக்காக தான் அவங்க பெரியாரே அவர் தொட்டாரு. விஜயலட்சுமி வழக்குல இருந்து தப்பிப்பதற்காகத்தான் பெரியார் குறித்த அவதூறே அவர் பேசினார். ஏன் பேசினார்னா, பாஜக நம்மளை எப்படியாவது காப்பாத்திரும், மாநில அரசு நமக்கு பகையாக இருந்தாலும் மத்திய அரசாங்கம் சார்ந்தவர்கள் ஆர்எஸ்எஸ்ல வந்து உயர் சாதி பார்ப்பனர்கள் பல பேர் இருக்காங்க. அந்த ஆதரவு நிலையில் இருக்கக்கூடிய யாராவது வந்து சட்டத்துறை சார்ந்தவர்கள், நீதிபதிகள் யாராவது இருப்பாங்க, அவங்க வந்து மறைமுகமாக நமக்கு வந்து ஜாமீன் கொடுத்துருவாங்க, நம்மளை காப்பாற்றிடுவாங்க என்கிற கணக்கில் தான் அவர் தனிப்பட்ட முறையில் இந்த பாலியல் வழக்கிலே கைது செய்யப்படக்கூடாது என்பதற்காகத்தான் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாரு. சரி, அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, பெரியார் பற்றி அவதூறாக பேசும்போது கைது செய்யாத தமிழக அரசு வலசரவாக்கம் ஸ்டேஷனில் இந்த பாலியல் குற்றச்சாட்டுக்கு விசாரணைக்கு வருவதற்கும் போது அப்போ அவர் கைதாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி ஊடகங்கள் சொல்லிட்டு இருந்துச்சு. நாம் தமிழரும் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, 3 மாதத்துல 6 மாதம் வரையும் போக சட்ட சிக்கல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்பவும் ஏன் கைது செய்யாமல் இருந்தாங்க? மீண்டும் அவர் கைது செய்யப்படத்தான் போறாரு. நேற்று சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு அவங்க தயாராக இருந்தாங்க. கள்ளவட்டு எரியணும், கடையை உடைக்கணுங்கிற மாதிரி அவங்க கும்பல் திரட்டினாங்க. நேற்று கும்பல் திரட்டும் போது அவரை கைது செஞ்சோம்னா அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மாற்றுவாங்கிறதுனால நேற்று கைது செய்யலை. மறுபடியும் கூப்பிட்டா விசாரணைக்கு வரணும்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கைது நடவடிக்கை தற்காலிகமாக தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. சீமான் கைது செய்யப்படுவது உறுதி. எப்போ கைது செய்யப்பட்டாலும் அப்போ இந்த விஷயம் இருக்குது தானே, போதும் அந்த பாதுகாப்புலாம் அவர் வச்சு தான் இருக்க போறாரு. நேற்றைக்கு மட்டும் தவிர்க்கிறதுனால திடீர்னு போய் வலசரவாகத்தில் போய் தூக்கிட்டு வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? போலீஸ் போய் எங்கே போயிட்டு தூக்கிட்டு வந்தாங்க? வீட்டில் போய் இப்போ கலைஞர் எப்படி அரெஸ்ட் பண்ணாங்க, போய் தூக்கிட்டு வந்தா என்ன பண்ணுவீங்க? எல்லா நேரமும் அவர் என்ன செய்யும்? அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிச்சயமா அவர் கைது செய்யப்படுவாருங்க, அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. கும்பல் வன்முறைக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு காரணமாயிருக்கூடாது. நேற்று கைது செய்யப்படலையே தவிர அவர் இன்றைக்கு கைது செய்யப்படலாம், நாளைக்கு கைது செய்யப்படலாம், எப்போ வேணாலும் இந்த வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கும்போது எப்போ வேணாலும் அவர் கைது செய்யப்படலாம். சரிப்பா, அவர் வீட்டில் எப்பயும் வந்து பாதுகாப்போட ஆட்களோட தான் இருக்காரு. அவர் டக்குன்னு அந்த மாதிரி போய் அவர் டக்குன்னு தூக்கிட முடியுமா? அங்கே இதே மாதிரி முதலமைச்சராக இருக்கும் போதே ஜெயலலிதாவை தூக்கியிருக்காங்க. கோர்ட்ல விசாரணைக்கு வரும்போது கைது பண்ணிட்டானே என்ன பண்ணுவீங்க? நீங்க கோர்ட்டை எரிச்சிருக்கீங்களா? நீங்க என்ன பேசுறீங்க? தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்கிற போதே ஜெயலலிதா கைது செய்யப்பட்டாரா இல்லையா? அவருக்கு கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருந்தாங்களா இல்லையா? இங்கேயாவது சில்லற பயில இருக்காங்க, பூரா திறநிதி வாங்குற பிச்சைக்காரங்க இருக்காங்க. அங்கெல்லாம் கோடிக்கணக்கான தொண்டர் இருந்த கட்சியில் இருக்கிற தலைவியை தூக்கி உள்ள வச்சிருக்காங்க. சட்டத்தின் வலிமைக்கு முன்னாடி இவர் ஒண்ணுமே இல்லைங்க, சாதாரண ஆளுங்க. அவரு ஒரு பாலியல் குற்றம் செஞ்சுட்டு இவருக்கு பின்னாடி வரணும் பெரிய புரட்சியாளர். அவரு சேர்வார். அவரு இவர் ஏதோ சட்டம் மாதிரி இது மாதிரி பேசல, ஒரு தனிப்பட்ட ஒரு திமுக அரசு பழி வாங்குது, விஜயலட்சுமி பழி வாங்குங்க. திராவிட அரசு வந்து அவரை பழி வாங்குதுங்க. அவர் தமிழ் தேசிய அதிபர். அவர் கைலாசா மாதிரி நான் ஒன்ன உருவாக்கிட்டு நான் வந்து ஒரு தனி தீவுல வந்து பல பெண்களோட வாழ போறேன் தாங்க அவர் எல்லா மேடையிலும் பேசியிருக்கிறார். அவருக்கு என்னங்க ஆசை? ஆமகரி திங்கணும், இளம் பெண்களோட உல்லாசமா இருக்கணும், உயர் ரக மது இருந்தணும், கல்லு குடிக்கணும், தனி தீவுல இருக்கணும், இவ்வளவுதாங்க அவருக்கு ஆசை. அவருக்கு ஈழத்தை பத்தி என்னங்க இருக்கு? அவருக்கு ஈழத்துக்கு என்னங்க சம்பந்தம்? அவருக்கு தமிழ் தேசியத்துக்கு என்னங்க? சும்மா அந்த சின்ன பசங்க பாவம் கை தட்டிட்டு இருக்காங்க, விசில் அடிக்கிறாங்கன்னு அவங்களை ஏமாத்தி பொழைச்சிட்டு திறன் நீதி வாங்கி தின்னுட்டு இருக்காப்புல. அவரை போய் ஒரு தலைவர், அவர் ஒரு ஆளுன்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். இவ்வளவு ஒரு பிரச்சனை, ஒரு சீரியஸான ஒரு பிரச்சனை இந்த கட்டத்தை நகருது. இதை வந்து அவர் கோர்ட்டுக்கு வெளியே பேசி முடிக்கலாம்னு சொல்லி, ஏன்னா இடையில வந்து விஜயலட்சுமி பேசியிருந்தாங்க, இந்த கோர்ட்டுக்கு வெளியே பேசி முடிச்சுக்கலாம், மாசம் 50,000 நீ தரதான் என்கிட்ட சொல்லியிருந்த நீ அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க. அந்த விஷயத்தெல்லாம் சரியா செஞ்சிருந்தா இந்த பிரச்சனை வந்து ஒரு டீசெண்டாக முடிச்சிருக்கலாம். இவர் அரசியலுக்கும் பெரிய சிக்கலா இருக்காது. ஏன் ஒரு இந்த விஷயத்தை இந்த அம்மா வந்து திருமண ஆசை காட்டி நீ என்னோட பொண்டாட்டி தான் அப்படின்லாம் ஒரு டைலாக் பேசியிருக்காரு. அதுக்கான வீடியோலாம் இருக்கு. அவரை நம்ப வைத்துட்டு கழுத்தறுத்ததுனால, நம்பிக்கை துரோகம் செய்ததுனால அவங்க மன ரீதியாக வந்து ரொம்ப சஞ்சலம் அடைந்து அவங்களால அந்த நிம்மதியாக இருக்க முடியல. அவர் நம்முடைய இளமையை சூறையாடிட்டாரு, நம்முடைய வாலிபத்தை வந்து அவர் மொத்தமாக வந்து சூறையாடிட்டாரு, நம்முடைய வாழ்நாளை வீணாக்கிட்டாரு, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு ஒருத்தர் நல்லா இருக்கிறானே என்று எந்த பேக்ரவுண்டும் இல்லாத ஒருத்தருடைய கதறல் இருக்குல்ல, அந்த கண்ணீர் வந்து அவங்களுக்கு முடிவற்றதாக இருக்குது. அதனால தான் அவங்க திரும்ப திரும்ப அந்த சஞ்சலம் தான் உண்மையான காரணம். அதனால் அதுக்கு திமுக காரணம், அது இந்த காரணம் சொல்கிறதெல்லாம் பொய்.
விஜயலட்சுமி இவரை மன்னிக்கிறதுக்கு தயாரல்ல. பாதிக்கப்பட்டவங்க ஒருவேளை அவரை மன்னித்தால் தான் அவங்க வேணான்னு வாபஸ் வாங்குறது மிரட்டலுக்காகவோ அல்லது இரக்கத்தின் அடிப்படையிலே வாபஸ் வாங்கலாம். குற்றம் இழைத்தது உண்மை, அந்த பெண்ணோட நான் இருந்தேங்கிறது உண்மை, விரும்பி வந்து தான் படுத்துக்கிட்டாங்களா அவர் சொல்லிட்டார்ல, உண்மைங்கிறத அவர் ஒப்புக்கொண்டார். இதுக்கு மேலே நீதிமன்றம் பார்த்துக்கிறோம். சட்டத்தின் முன்னால் வந்து அரசியல் சாசனத்தின் முன்னால் அவருக்கு என்ன தண்டனையோ தருவாங்க. கட்சியை கைப்பற்றுறதுக்கு ரொம்ப பேர் பின்னாடி ரெடியாக இருக்கிறாங்க. அந்த சாட்டை துரைமுருகனா காளியம்மாளா கயல்விழியான்னு தெரியல. அதனால் கட்சி எப்படி போனாலும் இவர் சிறைக்கு போயிடுவார், கட்சி வேற ஒரு கைக்கு போயிடும். அந்த அளவுக்கு அதை நோக்கி நகர அதை நோக்கி தான் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து விரைவில் தலைமை மாற்றப்படும். சரி, ரொம்ப ஒரு முக்கியமான இன்னொரு விஷயத்தில் என்னோட கேள்வி என்னன்னா வந்து நீதிபதி தன்னோட சென்டென்ஸில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த விஷயத்தை 2 வாதத்தை நான் கவனித்தேன். வாதத்தை கவனிக்கும் போது காதலுங்கிற விஷயம் எங்கேயுமே இங்கே இல்லை, முழுக்க வந்து இது வந்து இந்த ஒரு நோக்கத்துக்காக கையாளப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டார். இவர் பொது வெளியிலும் ஒத்துக்கிட்டார் வந்து நான் இந்த மாதிரியான பொண்ணை தொட்டதுக்கு வந்து நான் நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணை தொல்லை, இந்த மாதிரி நான் பொண்ணை தொட்டிருக்கேன் அப்படின்னு இப்போதுக்கு ஒரு காரணத்தை கற்பிக்கிறார். இப்போ இதன் மூலமாக ஆல்மோஸ்ட் அவர் என்ன செஞ்சார் அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. இதுக்கு மேலே விசாரணை, இதுக்கு மேலே விஷயங்கள்லாம் அப்படியே அதை நோக்கி இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் அது நகரணுமா, இது எப்படி இது பார்க்கலாம்? நான் இந்த வெளியில் சீமான் பேசுகிற விஷயங்கள்லாம் நீதிபதி கவனிக்க தான் செய்யும், அவங்களோட பார்வைக்கு போக தான் செய்யும். எப்படி அவங்க டீல் பண்ணுவாங்க நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, ஒரு பெண்ணை வந்து பயன்படுத்தி முடித்ததற்கு பின்பு அவர் வந்து அவர் ஒரு பாலியல் தொழிலாளி என்று சொல்வதற்கா, தனக்கு பிடித்த பெண்ணை வந்து தேவதைன்னு சொல்கிறதும் பிடிக்காத பெண்ணையெல்லாம் தேவடியான்னு சொல்கிறதும் ஒரு ஆணாதிக்க சிந்தனையினுடைய உச்சமான விஷயம். அதனால் பயன்படுத்தி முடித்ததற்கு பின்பு வந்து அவர் சொல்லக்கூடிய விஷயம்னா, அப்போ அவளை குறித்து நீங்கள் இவ்வளவு இழிவாக பேசினீங்கன்னா நீங்கள் யாருன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த தவறுக்கு நீங்கள் தானே பொறுப்பு. அதனால் உங்களுடைய தராதரம் என்னங்கிறது அதில் தெளிவாக இருக்கிறது. நீதிமன்றம் தக்க தண்டனை வழங்கணும். வழங்கலைன்னா நாளைக்கு இது ஒரு பொது வாழ்க்கையில் யார் தப்பு பண்ணலை, சீமான் கூட தான் அப்படி இருந்தார், அதெல்லாம் இல்லையான்னு சொல்லி நாளைக்கு வேறு பாலியல் குற்றங்கள் நிகழ்கிற போதெல்லாம் இது ஒரு தவறான முன்னுதாரணமாக மாறிடும். இந்த அபாயத்தை தடுப்பதற்கு நீதிமன்றம் நிச்சயமாக ஒரு உரிய தண்டனை வழங்கும். ஆனால் இன்னொரு விஷயத்தை அவர் இங்கே முன்வைக்கிறார். பொள்ளாச்சி பிரச்சனை நடக்கும்போது வந்து ஸ்கூல் பள்ளிகள் மாணவிகள் வந்து இந்த மாதிரி பாலியல் விஷயத்தை உள்ளாகும் போது அப்போல்லாம் வந்து நீங்கள் ரியாக்ட் பண்ணல, அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நடந்தப்பெல்லாம் நீங்கள் ரியாக்ட் பண்ணல. ஆனால் எனக்கு நடக்கும்போது எப்படி இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ண, அதை ஒரு பாலியல் குற்றவாளி சொல்லக்கூடாது, பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர் சொல்லக்கூடாது. இப்போ ஞானசேகரன் ஒருத்தர் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மாணவி மீது அத்துமீறினார், அவர் சொல்லலாமா? சீமான் கூட தான் அந்த மாதிரி ஒரு வழக்கில் இருக்கிறாரு, அவரை மட்டும் நீங்கள் வெளியில் விட்டுட்டியா, என்னை கொண்டே ஜெயிலில் வச்சிருக்கீங்கன்னு ஞானசேகரன் சொன்னால் நீங்கள் ஒத்துக்குறீங்களா? அதே தராதரத்தில் தான் இவரும் இருக்கார். அதனால் இதை பேசுவதற்கான யோக்கியதை இவர் கிடையாது. இவர் தன்னுடைய குற்றத்தை நிரூபித்து விட்டு பேசலாம், அது வரைக்கும் இவரை பற்றி பேசுவதற்கு ஒரு அருகதை கிடையாது. நன்றி சார்.